பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அந்த பெண்ணை கண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் வேதத்தை வாசித்தால் இயேசு போன இடமெல்லாம் திரளான மக்கள் கூடினார்கள் என்று வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு. அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான மக்கள் கூடினார்கள். இந்த ஜெபாலயத்திற்கு இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூடி வந்திருப்பார்கள். அற்புதங்களை செய்கிற இயேசு, அதிசயங்களை செய்கிற இயேசு இந்த ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறார் என்று எத்திசையிலும் இருந்து மக்கள் வந்து கூடி இருந்திருப்பார்கள். அந்த ஜெபாலயமே நிரம்பி வழிந்திருக்கும். அந்த கூட்டத்திற்கு நடுவில் இந்த 18 வருஷம் பாதிக்கப்பட்ட பெண் உட்கார்ந்திருக்கிறாள். கூனியாயிருந்த பெண் உட்கார்ந்திருக்கிறாள். நிமிர்ந்து நடக்க முடியாத அந்த பெண் உட்கார்ந்திருக்கிறாள். உட்கார்ந்திருக்கும் பொழுது அவள் கூனி என்பதை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. எழுந்து நிற்கும் பொழுதுதான் அவள் கூனி என்பது வெளியே தெரிய வரும். அவளும் ஜனக்கூட்டத்திற்குள்ள எல்லாருக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த பெண்ணை கண்டார். அந்த கூட்டத்திற்கு நடுவில் இருந்த வேதனையில் இருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டார். பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டார். பிசாசினால் கட்டப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டார். துக்கத்தோடு இருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டார். அவர் காண்கிற ஒரு தேவன், வேதனையில் இருக்கிற மக்களை காண்கிற ஒரு தேவன், துக்கத்தில் இருக்கிற மக்களை காண்கிற ஒரு தேவன், பாதிக்கப்பட்ட மக்களை காண்கிற ஒரு தேவன். அவர் அந்த பெண்ணை கண்டார். அந்த கூட்டத்திற்கு நடுவிலும் அவளை கண்டு அவளை தன்னிடத்தில் வரும்படி குறிப்பாக அழைத்தார் என்பதாய் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராய் என்கக்கூடிய அப்படி அந்த 2 பேர் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு வேலைக்காரியை வைத்திருந்தார்கள். ஆகார் என்பது அவளுடைய பெயர். இந்த ஆகார் அந்த வீட்டில் இருந்த சமயத்தில் ஒரு சூழ்நிலையில் அவள் நெருக்கப்படுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவளுடைய எஜமாட்டி நாச்சியாரினால் அவள் நெருக்கப்படுகிறாள். அவளால் அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை. அவள் ஒரு கர்ப்பஸ்திரீ. அதற்கு நடுவில் அந்த வீட்டில் நெருக்கங்கள் தாங்க முடியவில்லை. அன்பற்ற வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள். அவளால் அங்கு இருக்க முடியாத சூழ்நிலை. ஐயோ, என்னை நேசிக்க இந்த வீட்டில் யாரும் இல்லை, நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாள். எங்காவது நான் போவேன், எங்காவது போய் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று போகிறாள். வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறாள். யாருமில்லாத ஒரு இடம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வனாந்தரம். அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதன் பிறகுதான் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்திருக்கும், நான் எங்கு போவது, யாரிடத்திலே போவது, யார் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள், எங்கு எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். உள்ளத்தில் ஒரு வேதனை. நான் இருக்கிற இடத்திலும் நெருக்கப்படுகிறேன். எனக்கு அன்பு காண்பிக்க உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வதற்கும் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதையாகி விட்டேனே. உள்ளத்திலே ஒரு வேதனையோடு, கண்களில் கண்ணீரோடு அழுது கொண்டே அவள் நடந்திருக்க வேண்டும். அவள் ஒரு கர்ப்பஸ்திரீ, ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறாள். அந்த வனாந்தரத்தில் யாருமில்லாத இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அழுது கொண்டே அவள் நடந்து போயிருக்க வேண்டும். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி, எனக்கு அன்பு காட்ட உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டே போயிருக்க வேண்டும். அவருடைய அழுகையின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. பாருங்கள், தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆண்டவர் அவளோடு கூட தேவ தூதனை கொண்டு பேச ஆரம்பித்தார். ஆகாரே என்று பெயர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே நீ போய் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அன்போடு கூட பாசத்தோடு என்னை பெயர் சொல்லி அழைப்பது யார் என்று அவள் நோக்கி பார்த்தாள். ஆண்டவர் தன்னோடு பேசுவதை உணர்ந்தாள். ஆண்டவர் சொன்னார், நீ வேதனைப்படாதே, நீ திரும்பி போய் உன் ஆச்சாரின் கையின்கள் அடங்கி இரு. நான் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதலாக பேசி அவளுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் தன் மீது அக்கறையா இருக்கிறதை
அவள் அறிந்து கொள்ளும்படி தேவன் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அவளுடைய உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. யாரும் என்னை காணவில்லை, என் வேதனை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் துக்கத்தை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நான் எண்ணினேன். வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னோடு பேச என்னை ஆறுதல் படுத்தினாரே. அப்படியானால் அவர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருக்கு அவள் ஒரு அருமையான பெயரை வைத்தாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்றவள் பெயரிட்டாள். என்னை காண்கிற அந்த ஆண்டவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்றவள் ஒரு அருமையான பெயரை சூட்டினாள். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன், அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும், நீங்கள் கடந்து செல்கிற கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும், உபத்திரவத்தின் பாதை அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு அனாதை போல் நான் இருக்கிறேனே, நான் இருக்கிற வீட்டில் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்புள்ளவர், உங்கள் மீது பாசம் உள்ளவர். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். அந்த ஆகாருடைய வேதனையை கண்டு அவளுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக இறங்கி வந்து அவளோடு பேசி அவளை ஆறுதல் படுத்தின ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். உங்களை காண்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே என்ற ஒரு மனிதனோடு பேசுவதற்கு தேவன் இறங்கி வந்தார். அவர் வந்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், என் ஜனங்கள் அனுபவிக்கிற அந்த நெருக்கத்தை, உபத்திரவத்தை நான் பார்த்தேன். நான் அவளை அதிலிருந்து விடுதலையாக்கும்படி இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் இந்த உலகத்தில் உபத்திரம் அனுபவிக்கிறார்கள். இருக்கிற இடத்தில் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அவள் வேதனை, அடிமதனத்தில் வேதனை அனுபவிக்கிறார்கள். என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இருக்கிற இடத்தில் உபத்திரவப்படுத்தப்படுகிறீர்களோ, வேலை செய்கிற இடத்தில் நெருக்கப்பட்டு உபத்திரம் அனுபவிக்கிறீர்களோ, உங்கள் உபத்திரவத்தை காண்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதையை அவர் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த உபத்திரவத்தில் இன்று விடுதலையாக்க அவர் உங்களை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா என்கிற ஒரு பெரிய ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையிலானான். தேசத்தை ஆளக்கூடிய ராஜா என்று சொல்லும் பொழுது பிரபலமான வைத்தியர்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மருத்துவம் வசதியும் செய்யப்பட்டிருக்கும். எல்லாம் செய்து மருத்துவம் கைவிட்டது. வியாதியின் வேதனை ஒரு பக்கம், மரணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற வேதனை ஒரு பக்கம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தான். கண்ணீர் விட்டவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறாரு. 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் இயேசு ஆண்டவரிடத்திலே, கர்த்தரிடத்திலே கண்ணீர் விட்டவன் அழுதான். அப்பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை ஆண்டவர் அனுப்பி சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். I have seen your tears. உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வேதனைகளை நான் கண்டேன். உன் மரண படுக்கையை நான் மாற்றுவதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லி அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றினார். அந்த மரண கண்ணிலிருந்து விடுதலை கொடுத்து 15 வருஷம் அவருக்கு ஆயுஷ நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் தனிமையாக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று கண்ணீர் வடித்து கதறி கொண்டிருக்கிறீர்களோ, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல நான் நிற்கிறேன் என்று உங்களுடைய வியாதியின் நிமித்தம், வறுமையின் நிமித்தம், தேவைகளின் நிமித்தம், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் மனம் கலங்கி நிற்கிறீர்களோ, உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய கண்ணீரை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன். பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன். அமெரிக்கா தேசத்தில் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே கொலம்பஸ் ஒஹாயோ என்கிற இடத்திற்கு நான் போயிருந்த போது ஒரு வீட்டில் நான் தங்க வைக்கும்படி அழைத்து சென்னை சென்றார்கள். அந்த குடும்பத்தை பார்த்து, அவள் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன்.
அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிகுந்த பக்தியோடு வளர்க்கப்பட்டவர்கள். இயேசுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவை குறித்த அருமையான பாடல்களை ஏற்றிக்கூட பாடுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி இயேசுவின் மீது அவளுக்கு அவ்வளவு அன்பு வந்தது? குடும்பமாக இன்றைக்கு இயேசு இயேசு என்று சொல்கிறீர்களே என்று அவளை குறித்து விசாரித்த பொழுது ஒரு காரியம் நான் அறிந்து கொண்டேன். அந்த சகோதரி இயேசுவை அறியாதவர்கள் அமெரிக்கா தேசத்தில் போய் அவள் வேலை செய்கிறார்கள். கணவர் ஒரு பக்கம் வேலை, இவர்களும் வேலை செய்கிறார்கள். ஒரு சமயம் அவருடைய சரீரத்தில் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி ஒன்று தோன்றினது. டாக்டர் சொன்னார்கள், இது கேன்சர் கட்டி, ஆகவே கர்ப்பப்பை அகற்றிவிட வேண்டும் என்று. இந்த சின்ன வயதில் எனக்கு இப்படி ஒரு வியாதியா? மனம் சோர்ந்து போனார்கள், மனம் கலங்கி போனார்கள், கண்ணீர் வடித்து அழுதார்கள், இரவும் பகலும் கண்ணீர். டாக்டர் சொன்னார்கள், குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஆபரேஷன் செய்து கர்ப்பப்பை எடுத்து விட வேண்டும் என்று. அந்த வலி ஒரு பக்கம், அது கர்ப்பப்பை எடுக்க வேண்டும் என்கிற வேதனை ஒரு பக்கம். எப்படி என்னுடைய எதிர்காலம் எப்படி என்று சொல்லி தனிமையாய் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய அறையிலே அதிக நாட்கள் அழுது நாட்களை கழித்தார்கள். ஒரு நாள் அவள் அழுது கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா? என் மீது இரக்கம் காட்ட ஒருவரும் இல்லையா? எனக்கு ஒரு காரியம் அற்புதம் நடக்காதா என்று அழுது கொண்டிருந்த சமயம் திடீரென்று அந்த அறைக்குள்ளே ஒருவர் வந்தார். பிரகாசமான முகத்தோடு கம்பீரமாய் ஒருவர் வந்தார். அவருடைய படுக்கையின் அருகில் வந்தார். மகளே, நீ அழாதே. அன்பாய் பேசினாராம். மகளே, நீ அழாதே, நீ ஏன் அழுகிறாய்? நான் உன்னை சுகமாக்குவேன். உன் கண்ணீரை பார்த்து நான் இறங்கி வந்தேன். எனக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இல்லையா என்று அழுதாய் அல்லவா? உன் கண்ணீரை கண்டு நான் வந்தேன். நீ பயப்படாதே, நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னார். நீர் யார்? உம்மை நான் பார்த்ததில்லை. நீர் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் இயேசு, நான் இயேசு. நீ தனிமையாய் உட்கார்ந்து அழுகிறதை கண்டு நான் மனதுருகி உனக்கு குணமாக்க வந்தேன் என்று சொல்லி பிரத்யட்சமாய் அந்த வீட்டிற்குள்ளே வந்து ஆண்டவர் அந்த மகளை தொட்டார். அற்புதமாய் சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு அவ்வளவு சந்தோஷமாய் கணவன் மனைவி பிள்ளைகளாக இயேசு 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 என்று அவர் மீது அவ்வளவு அன்பு விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். இயேசு எவ்வளவு ஆச்சரியமானவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனங்கள் மத்தியிலே உலாவி வந்து தேவை உள்ள மக்களை சந்தித்து அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அதே விதமாக செய்கிறார். இன்றைக்கும் அதே விதமாக செய்கிறார். அவர்கள் வீட்டிலே தான் என்னை தங்க வைத்திருந்தார்கள், என்னையும் என் மனைவியையும். அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் ஜெபிக்க அழைத்து வருகிறார்கள். அவ்வளவு இயேசுவின் மீது ஒரு அன்பு. காரணம், இயேசு அவ்வளவு பெரிய அற்புதத்தை அவளுக்கு செய்திருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய இங்கு வந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் நினைக்கலாம், என் கண்ணீரை காண ஒருவரும் இல்லை, என்னுடைய கண்ணீரை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கலாம். இயேசு உங்களுக்கு உண்டு. அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் என்பதாய் வேதம் சொல்லுகிறார். அவர் உங்களை காண்கிறவர். அது மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன். அவருடைய பார்வை வித்தியாசமானது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்பதாக. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். இயேசுவண்டை வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்துதான் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவேதான் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. மனுஷன் வெளியிலே நல்லவனாய் காணப்படுகிறான், அவனுடைய இருதயமோ திருக்குள்ளது, மகா கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். அநேகருடைய உள்ளத்தில் கேடான காரியங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் எப்படி என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவர் என்று யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்தவுடன் அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை இயேசு அறிந்து கொள்ளுவார். அந்த இருதயத்தில் எப்படி என்ன இருக்கிறது? மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். இயேசுவே சொல்லுகிறார்,
மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமைகள், சண்டைகள், மதிகேடுகள் புறப்பட்டு வருகிறார். எல்லாம் இந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது அவனை தீட்டுப்படுத்துகிறது என்பதாக இயேசு சொல்லுகிறார். அந்த இருதயத்திற்குள் இருந்துதான் இச்சைகளும், பெருமைகளும், கோபங்களும், எரிச்சல்களும், வைராக்கியங்களும், புறம் கூறுதலும் அந்த பாவங்கள் புறப்பட்டு வருகிறது. ஆகவேதான் முதலாவது அந்த இருதயத்தை ஆண்டவர் சரிப்படுத்த விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் கழுவப்பட்டு அங்கே தேவனுடைய பரிசுத்தம் உண்டாக வேண்டும். ஆகவேதான் இயேசு நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். வானமும் பூமியும் என்னுடையது, உலகமும் அது நிறைவு என்னுடையது என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உலக செல்வங்களை அவர் கேட்காதபடி உடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த திருக்குள்ள இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். பாவம் நிறைந்த அந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய பாவம் நிறைந்த இருதயம் அவருக்கு எதற்கு? அவர் தன்னுடைய இரத்தத்தினால் நம்முடைய இருதயத்தை கழுவுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் தன்னுடைய ரத்தத்தினால் நம்முடைய இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. வெளியிலே அதை பார்க்க முடியாது. ஒருவேளை ஒரு மனிதன் சுகம் பெற்றால் அவன் சுகமாகி நடப்பதை பார்ப்பதை பார்க்கலாம். ஆனா இருதயத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை முதலாவது அந்த மனிதன் தான் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவே நான் பாவிதான் என்று மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமுடைய இருதயத்தை கழுவுகிறது. அவனால் அதை உணர முடியும். அந்த பாவத்தின் பாரம் விலகி, அவனுடைய பாவத்தின் அந்த கொடூரம் விலகி, அவனுடைய இருதயத்திற்குள் ஒரு பரிசுத்தம் உண்டாகும், பரிசுத்த சிந்தை உண்டாகும், பரிசுத்த எண்ணம் உண்டாகும், அன்பு நிறைந்த ஒரு இருதயம் அவனுக்குள்ளே வரும். அப்பொழுதுதான் அவனுடைய இருதயம் மாறுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. ஒரு புது மனிதனாய் மாறுகிறான். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் அதற்காகத்தான் சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டு இருக்கிறதா? அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு இயேசு உங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். அந்த வஞ்சிக்கப்பட்ட வஞ்சனை நிறைந்த திருக்குள் அந்த இருதயத்தை எனக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். இச்சைகள் நிறைந்த, கோபமும் எரிச்சலும் வைராக்கியமும் பாவமும் நிறைந்த அந்த இருதயத்தை எனக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். புது இருதயமாய் அவர் மாற்றி விடுவார். உடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாய் மாறிவிடும். கோபமும் எரிச்சலும் மாறி அன்பும் சாந்தமும் உடைய உள்ளத்திலே உண்டாகிவிடும். இயேசு அப்படிப்பட்ட சுபாவத்தை கொடுப்பதற்கு தான் முதலாவது உன் இருதயத்தை தாய் என்று கேட்கிறார். ஆகவேதான் அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். ஒரு மனிதன் இயேசுவை தேடி வரும் பொழுது அவருடைய உடைகளை பார்ப்பதில்லை, அவருடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை, அவருடைய வெளியில பேசுகிற வார்த்தைகளை அல்ல, அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய இருதயம் நேர்த்தியா இருக்கிறதா? அவனுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கிறதா? அல்லது இருதயத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கிறதா என்று. பாவியாக வந்தாலும் அவரே அவனை கழுவி சுத்திகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். அந்த இச்சைகளை விட்டு, பெருமைகளை விட்டு, கோபத்தை விட்டு, சண்டைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மனைவியை அடித்து வேதனைப்படுத்துகிற அந்த பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். குடித்து குடித்து உங்களுடைய குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். புருஷனுக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் பண்ணுகிற, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பெருமை, ஜாதி குறித்த பெருமை, பண பெருமை, மற்றவர்களை குறித்த ஒரு எரிச்சல், வைராக்கியம், அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அவைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் இருதயத்தை சோதித்து அறிகிற ஒரு தேவன். எரேமியா 17:10 சொல்லுகிறது, அவர் இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் ஒரு நொடி பொழுதிலே சோதித்து அறிந்து விடுகிறார். ஆகவே நம்முடைய இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் கூட அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அநேகர் நாம் அதை எண்ணுவதில்லை. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாம் நினைத்து பார்ப்பது இல்லை. நாம் செய்வது ஒருவருக்கும் தெரியாது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை,
ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வருகிறது, போகிறது, உட்காருகிறது, பேசுகிறது, சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் ஆண்டவருக்கே தெரியும். நீ எங்கு போகிறாய், எங்கு வருகிறாய், சகலமும் ஆண்டவருக்கே தெரியும். அவருக்கு சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 நாம் வாசிக்கிறோம். அவர் எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இதுவரை நான் பாவத்தில் வாழ்ந்தது போதும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அவர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள்.